அங்கே இருக்கிற மக்கள் சொன்ன வார்த்தைகள் தான் நான் இங்கே பேசுகிறேன். இது வந்து எங்களுக்கு வந்து எதுக்குங்க ஆம்புலன்ஸ் இத்தனை தடவை வந்துட்டு போகுது, ஏற்கனவே நெரிசல் இவ்வளோ தூரம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஆம்புலன்ஸ் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புஷ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக இல்லையா? அப்போது இதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து விளம்பரம் ஒட்டி செந்தில் பாலாஜி அவரோட ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டோ என்ஜிஓவோ ஏன்னோ ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு, முன்னாடியே ரெடியாக இருக்காங்க ஆம்புலன்ஸோட. அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசும்போது செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே டிஎம்கே ஆட்கள் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, இப்போ போட்டி வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அந்த போட்டி வந்து என்னன்னா ரெண்டாவது, அதாவது ஆப்போசிஷனில் யார் உட்கார போகிறாங்கன்றது போட்டி தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஏன்னா உண்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி கொடுக்கறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. இப்போ வந்து திமுகவுக்கு வந்து எங்கே நம்ம வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிவிகே மேலே வந்து பூசுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே வந்து வந்துருச்சு அப்படின்றது தான் நான்